குரு 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 என்னடா ஆச்சு குரு? என்னடாச்சு என்னடாச்சு குரு? என்ன விட்டுட்டு போயிட்டேடா குரு. ஐயோ குரு என்னடா சடங்கு? யாரா உன்னை இப்படி பண்ணது குரு? உங்க அப்பா என்ன 3 கம்பெனிக்கு ஓனர்னா நீ என்ன பெரிய பருப்பா? சார் யார் சார் நீங்க? என்னையா யாருன்னு கேக்குற? இடியட். ஃபாதரை கேள்றா, அவரு சொல்லுவாரு நான் யாருன்னு. சார் யார் சார் இவரு? இடியட். வாயில பிளாஸ்டரி போட்டிருக்காரு, அதை எடுத்துட்டு கேள்றா, சொல்லுவாரு. எர்ரா. சார் யார் சார் இவரு? சொல்லுங்க சார். இவன் பயங்கரமான ஆளுப்பா. இவங்கிட்ட எதுவும் வச்சுக்காத, அடங்கி போயிடு. வேணா அடி வாங்கி சாகாத. ஆமா, உன்னை எதுக்கு அடிக்கிறான்? அத கேட்டதுக்கு தான் சார் அடிக்கிறாரு. ஏண்டா, அவனை எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாவது அடிக்கலாம்ல. அடிக்கும் போது சொன்னா நல்லா இருக்காதுன்னு ஆசிட் ஊத்தும் போது சொன்னா நல்லா இருக்குன்னு நினைச்ச. உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டானுங்கன்னா நான் இல்ல சார். நீங்க சைத்தானியாவுக்கு ரொம்ப வேண்டியவன் சார். தெரியாம பேசிட்டேன் சார், விட்டுருங்க சார். சாரி ஃபாதர். ஏய், அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது சார். வாடா சார். சார் விடுங்க சார். என்ன பொண்ணு பாக்குறதுக்காக வரேன்னு சொன்னல அந்த குருதாஸ், அவனை யாரோ கொன்னுட்டாங்களா? பையனோட அப்பா பேர் என்ன சொன்ன? தெய்வ சகாயம். அப்படின்னா அன்னைக்கு நம்ம முன்னாடி அடி வாங்கின பையன்தான் குருதாஸ், தேவ சகாயத்தோட பையன். இனிமே நான் பணக்கார, எனக்கு 5 கோடி ஆஸ்தி வரப்போகுது. தேவ சகாயத்தோட வீட்டுக்கு நான் அடிக்கடி போறதால அவன் தான் இவனோட அப்பன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையனை கொன்னுட்டான். ஐயோ கடவுளே, இந்த பையனை நான் என்ன பண்றது? என்னோட சொந்த ஊரு கன்னியாகுமரி. நான் சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவ பேரு மகேஸ்வரி. கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் ஒரு நாள் தப்பு பண்ணிட்டோம். அதனால மகேஸ்வரி கர்ப்பமாயிட்டா. கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ பயங்கர எதிர்ப்பு. வீட்டுக்கு தெரியாம 2 பேரும் இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டோம். கூலி வேலை செஞ்சு குடும்பம் நடத்தணும். நானும் என்னோட மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்தோம். எங்களுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த 10வது நிமிஷம் குழந்தைய கழுவி கூட கொண்டு வரல. என் பொண்டாட்டியோட குடும்பம் வெட்டு கத்தியோட வந்து என் பொண்டாட்டிய வெட்டி போட்டுட்டாங்க. என் கையில நர்ஸுகிட்ட இருந்து வாங்கின குழந்தையோட நான் மறைஞ்சு நின்னேன். என் மனைவி செத்ததை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த கும்பல் என்னையும் தேடுறத பார்த்து பயந்து போனேன்னா
கார்ல ஒருத்தர் குழந்தையோட ஏறத பார்த்தேன். 6 மாசம் வரைக்கும் இந்த குழந்தைய காப்பாத்தி கொடுங்கன்னு விஷயத்த சொல்லி கெஞ்சி கேட்டேன். அவங்க விலாசத்தை கொடுத்துட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சா போதும்னு நான் ஊட்டிக்கு போயிட்டேன். அங்க ஒரு சர்ச்சில் ஃபாதர் ஆனேன். 6 மாசம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்தேன். நான் இருக்கிற ஆசிரமத்திலேயே என் குழந்தைய பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அதிகாரப்பூர்வமா இந்த வேலையை பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த ஊர்ல இருந்த ஒரு நண்பர்கிட்ட குழந்தை கீழே கிடைச்ச மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணேன். அவங்க பேர் தான் ரெஜிஸ்டர்ல இருக்கு. ஆனா இவன் என் குழந்தை. இது வரைக்கும் எல்லாம் நல்லதுகிட்ட இவகிட்ட இருந்து தூரமா தான் இருந்தேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல கெஞ்சும் போது என்னோட புனிதமான வெள்ளை உடைய கழட்டி வச்சுட்டு உண்மையை ஒத்துக்கிட்டேன். அப்பா, அழாதீங்கப்பா. அப்பா, ஐயோ, அப்பா. சூப்பர் லாஜிக். நல்லா ஆக்ட் பண்ற. போதும் போதும், நிறுத்து. மேட்டர் பேசு. சாரி சார். இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அழுக வந்துடுச்சு. எப்படியோ எனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. சைத்தன்யா இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து எல்லாம் நல்ல விஷயமா நடக்குது. இல்ல சைத்தன்யா? எதை நல்ல விஷயம்னு சொல்றீங்க? அந்த குருதாஸ் ஒரு கெட்டவன்னு சைத்தன்யா கிட்ட ப்ரூவ் பண்ணது நான் தான். அந்த ஒரு விஷயத்த பண்ணதுனால டைரக்டா சைத்தன்யாவை மனைவியாக்கிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஒரு பொண்ணு ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்கள்ட்ட உரிமையா பழகிட்டா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறீங்களா? என்ன சைத்தன்யா அமைதியா இருக்க? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? சைத்தன்யா, சைத்தன்யா, நீ என்னைக்கு என்னோட ஆர்டெல்லாம் பார்த்தப்போ என்ன சொன்னியோ அதை சொல்லு. இப்போ அத அவையே சொல்லணும். நீங்களே சொல்லுங்க. எனக்கு வரப்போற புருஷ உங்கள மாதிரி இருக்கணும்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல. சாரி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் அப்படி சொல்லல. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.